பொன் வில்சன் சார், 2021 தேர்தல், 2017 மேடம் ஜெயலலிதாவினுடைய டெத்து நடந்த பிறகு மிக கடுமையாக சசிகலா அவர்களுடைய குடும்பத்தினர் அட்டாக் செய்யப்பட்டாங்க. அப்போது டிடிவி தினகரன் கிட்ட கேட்ட ஒரு பேட்டியில் எங்களை ஏன் இப்படி எழுதிட்டு இருக்கிறீங்கன்ட்டு நான் போய் குருமூர்த்தியை நான் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய லீலா பேலஸ் ஹோட்டலில் போய் பார்த்தேன், ஏன் இப்படி எழுதிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் அப்படிங்கறத அவரே ஒப்புக்கொண்டார். 2021 எலெக்ஷன் வர டிடிவி தினகரனுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி கிடையாதுங்கிறது. அதனாலதான் ஒரு தனி கூட்டணி அமைத்தார், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு 15 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இபிஎஸ் கிட்ட. அப்படி அவர் கொடுத்திருந்தாரு அப்படின்னா ஒரு மைனாரிட்டி அரசாக திமுக அரசு அமைந்திருக்கும். அந்த வாய்ப்பை அவர் தவறிவிட்டாரு. அந்த வாய்ப்பை இவர் சொன்னதை கேட்கலங்கிறதுனாலதான் அரசியல் புரிதல் இல்லாதவர், திமுகவை எதிர்க்கக்கூடிய உறுதி இல்லாதவர் சொல்றாங்க. இந்த 15 சீட்டு அப்படிங்கிறது யாருக்கானது? இல்லை, இப்போ நான் மொத்தத்தில் அவரோட கேரக்டர் சொன்னீங்கன்னா தான் நமக்கு தெரியும். துக்ளக் விழாவில் 41 நிமிடம் 17 வினாடி பேசுறாரு. அதில் 4 நிமிடம் 35 வினாடிகள் அதிமுகவை பற்றி பேசுறாரு. இப்போ முரசொலி திமுகவுக்கு ஒரு பத்திரிகை, அதே மாதிரி நமது அம்மா அதிமுகவுக்கு ஒரு பத்திரிகை, இப்ப தீக்கதிர் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பத்திரிகை, துக்ளக்கு பிஜேபிக்கு ஒரு பத்திரிகையின் மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதோட ஆசிரியரா அவர் இருக்கார், அவ்வளவுதான், அந்த லெவல் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா முரண்பாடுகளின் மொத்த உருவமா இருக்கிறது நம்ம குருமூர்த்தி. அதே மாதிரி தற்பெருமை பேசுகிற தரகர், அவ்வளவுதான் அவர் சொல்ல முடியும். ஒரு தற்பெருமையை தானே பேசுகிற ஒரு தரகர். இந்த லெவல்ல தான் அவர் யோசிக்க முடியும். ஏன்னா நான் தரவுகளின் அடிப்படையில் சொல்றேன். 2019 ஆகஸ்ட்ல சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேசுறாரு. அந்த பேசும்போது சொல்றாரு, இந்தியாவில் 30% பெண்கள் 30% பெண்கள் தான் பெண்மையோடு இருக்கிறாங்க, மீதி பெண்மையோடு இல்லை. அவங்க அந்த பெண்பாலுக்குரிய இலக்கணங்கள் அவங்க கிட்ட இல்லை, அவங்கள பெண் தெய்வமா கருத முடியாது அப்படின்னு பேசுறாரு. அடுத்து 2022 மே மாசத்துல இதே துக்ளக் விழால அரசு வங்கி ஊழியர்களை பற்றி பேசுறாரு. இவர்கள் கழிசடைகள், அவர் பேசின வார்த்தை. சரி, இன்னைக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி துக்ளக் விழால அவர் பேசின வார்த்தை என்னன்னா, வள்ளலாரும் திருவள்ளுவரும் சனாதனத்தையும் வர்ணாசிரமத்தையும் ஆதரிக்கிறார்கள். இது யாராவது ஏத்துக்குவாங்களா இந்த வார்த்தைகளை? அடுத்து என்ன சொல்றாரு, உக்ரைன் போரின் போது ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்கினதால டாலருக்கு 200 ரூபாய் குறைஞ்சதுன்றாரு. பிஜேபி எவ்வளவு குறைச்சது? அப்ப அது மக்கள்கிட்ட ஏன் கொடுக்கல? இதை பிஜேபி கிட்ட அவர் கேள்வி கேட்கல. அடுத்து என்ன சொல்றாரு, விடுதலை புலிகள் தான் போதைப் பொருட்கள் மெத்தப்பட்டமனையும் போதைப் பொருளையும் கடத்தினாங்க முன்னாடி, இப்போ இஸ்லாம் தீவிரவாதிகள் அதை கடத்திட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? ஜாஃபர் சாதிக்குன்ற ஒரு ஆள் பிடிப்பட்டதால அவர் திமுக இருந்தார், அவங்க நீக்கிட்டாங்க. அதனால இஸ்லாம் தீவிரவாதிகள் தான் கடத்துறாங்கன்றார். இப்ப இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் அவர் சொன்னதுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அதே மரியாதை தான் இபிஎஸ் பற்றியும் அதிமுக பற்றியும் அவர் பேசுறதுக்கு நம்ம கொடுத்தாகணும், அவ்வளவுதான். ஏனென்றால் இப்போ நம்ம சுப்பிரமணியம் அழகா சொன்னார். ஏன்னா இப்போ ஓபிஎஸ் போன்ற ஒரு நல்ல மனிதர், அவர் எதனால இந்த மாதிரி ஆனார்ன்றதுக்கு இப்போ பின்புலம் நல்லா தெரிஞ்சுது. 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி சசிகலா மாட்ட திருப்பி கொடுத்துடுறாரு. ஐயா, நான் வாங்கின பதவி இந்தாங்கம்மா, நீங்க கேட்குறீங்க கொடுத்துட்றேன், நீங்க கொடுத்த பதவின்னு கொடுத்துட்டாரு. ஒரு நைட்டு போய் படுக்கிறாரு 6ஆம் தேதி. அடுத்த நாள் குருமூர்த்தி ஐடியா சொல்றாரு, நீங்க போய் சமாதியில போய் தர்ம யுத்தம் உட்காருங்கன்னு. தர்ம யுத்தம் 7ஆம் தேதி போய் உட்கார்றாரு. 14ஆம் தேதி தீர்ப்பு வருது சசிகலா அம்மாவுக்கு 4 வருஷ சிறை தண்டனை. அதுல இருந்து தொடர்ந்து இவர் இன்னைக்கு சொன்னதை பாத்தீங்கன்னா என்ன விஷயம் வருதுன்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் சொன்னதெல்லாம் கேட்டாரு, எடப்பாடி நான் சொன்னதெல்லாம் கேட்கல. இதுதான் அவரோட சாராம்சம். அப்போ ஓ பன்னீர்செல்வம் நான் சொன்னதெல்லாம் கேட்டதால கடைசியில என்ன ஆச்சுன்னா, அவரு ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், தான் ஆட்சி செய்யும் போது நல்ல ஆட்சி பண்ணவர், கடைசியில ஒரு தென்கோடியில இருக்கிற ராமநாதபுரத்துல போய் ஒரு பலாப்பழத்தை கையில கொடுத்து நிக்க வச்சிட்டாரு. இவர் பேச்சை கேட்காததால எடப்பாடி தப்பிச்சாரு. இப்ப இதுதான் அவர் சொன்னதுல அர்த்தம் இருக்குது. ஏன்னா ரஜினியோட ஆலோசகரா ஒரு காலத்துல இருந்தாருன்னு சொல்லுவாங்க, கடைசியில ரஜினியும் வரல அரசியல். அப்போ இவர் என்ன சொல்றாரு எல்லாமே ஃபெயிலியர். இன்னொன்னு, உயர உயர பறந்தாலும் ஊர்க்கூறி பருந்தாக முடியாது.
எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் குருமூர்த்தி சோவாக முடியாது. இது அந்த அந்த ஆசிரியர் ஆயிட்டதாலேயே இவர் இது அந்த ஷோ மாதிரி கற்பனை பண்ணிக்கின்னு அந்த ஷோ மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாணக்கியர் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே ஒரு பெருமைப்படுத்துகிறாரு. அடுத்தது நீங்க பார்த்தீங்களோ இல்லையோ அரவிந்தன் சார், ஒரு தலைவரை போய் பார்க்கறதோ பேசுறதோ அன்அபிஷியலா சில விஷயங்கள் பேசுவாங்க, சில விஷயங்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கௌரவத்துக்காக நீ பார்க்க வரேன்னா வான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருந்தா நாளைக்கு குருமூர்த்தி கிட்ட யார் பேசுவா? ஒரு கவுன்சிலர் கூட போய் பேச மாட்டார். நாளைக்கு இதை கூட வெளியே சொல்லிடுவார். என்ன வருமா இல்லையா? அப்ப என்ன பேச்சு? அது அகம்பாவ ஆணவ ஒரு பொறுப்பற்ற பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ அதுல ஒரு சரத்துமே கிடையாது. அதாவது அவரோட விருப்பத்தை அவர் சொல்றாரு. அதாவது பிஜேபி எனக்கு எனக்கு இதுல என்னன்னா சார், இதுல ஹோம் மினிஸ்டருடைய பெயரெல்லாம் அடிபடுதுங்க. நீங்க அது ஒரு பொது நிகழ்ச்சி. அது அந்த பொது நிகழ்ச்சியில அமித்ஷா சொல்லி தான் பார்த்தோம். அமித்ஷா அப்போதும் ஹோம் மினிஸ்டர் தான், அப்போதும் ஹோம் மினிஸ்டர் தான், இப்போதும் அவரு ஹோம் மினிஸ்டர் தான். நீங்க ஹோம் மினிஸ்டர் சொல்லி தான் நான் போய் பார்த்தேன் பேசினேன் அப்படின்னாரு. இதே ஹோம் மினிஸ்டர் தான் ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் லீலா பேலஸில் கூட சந்தித்து பேசினார் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமாக. அதாவது இவர் சந்தித்து பேசிய பிறகு அவர் சந்தித்தாரா, இல்ல அவர் சந்தித்து பேசிய பிறகு இவர் சந்தித்தாரான்ட்டு யாருக்கு குழப்பம்? இவர் நான் பார்த்து பேசுறேன்றாரு. அப்புறம் பார்த்தா அமித்ஷா லீலா பேலஸ்ல கூப்பிட்டு பேசுறாரு. இவர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் ஏன் கூப்பிட்டு பேச போறாரு? அப்ப எவ்வளவு பெரிய முரண்பாடு இவர் சொல்றது. அப்ப இவரோட ஆசை என்னன்னா, ஏதாவது வகையில நம்ம ஒரு யூஸ் ஆயிட மாட்டோமா, ஒரு இடைத்தரகர் மாதிரி இருந்து பேர் வாங்கிட மாட்டோமா. பிஜேபி அதிமுகவோட கைகோர்க்க நினைக்கவில்லை. பிஜேபி அதிமுகவை கைப்பற்ற நினைக்கிறது. இதுதான் காரணம். இந்த காரணத்திற்கு எடப்பாடி இடம் கொடுக்க மாட்டேன். அதாவது இப்ப அதிமுக கட்சியில இப்ப நம்ம சுப்பிரமணிய சார் சொன்ன மாதிரி வெளியே இருக்கிறவங்க சேர்றாங்களா சேரலையா, அது நீர் அடித்து நீர் விலகுமா, இல்ல அதுக்கு உள்ள சகோதர யுத்தம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சேர்ந்துக்குவாங்களா, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இப்ப அடுத்த ஆள் இதுல அதுவும் நம்ம இவரு குருமூர்த்தி மாதிரி இருக்கிற ஸ்டேச்சர்ல இருக்கவர் அவர் தான் எல்லாம் பேசி விட்டாரு, நான் தான் ஓபிஎஸ் எல்லாம் சொன்னேன் அப்படின்னு இவர் வெளியே சொல்றது ஓபிஎஸ்க்கும் எவ்வளவு ஒரு இதா இருக்கும், ஒரு இக்கட்டா இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தை. சார் அது சொன்னதை விட சார் அது சொன்ன விதம் தான் அவர் அவ்வளவு இழிவுபடுத்தியது. நிச்சயமா. ஆமா. ஓகே ஓகே.